கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். வணக்கம் எவ்ரிபாடி. நம்ம பார்த்துட்டு வந்த குறளை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தாலே we will understand திருவள்ளுவரோட the levels of wisdom, how profound it is சொல்லி. And then நம்ம பாதி கிணறு தான் தாடி இருக்கோம். We still have got 50% more to go. It's going to be mind boggling. Let's go further. A king or a leader இருக்க வேண்டிய traits, the traits that are required and the traits that are to be shunned by a king பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல போன வாரம் 2 பார்த்தோம். செங்கோன்மை, just governance, and the evils of கொடுங்கோன்மை or unjust governance. இன்னைக்கு அதுல ரிலேட்டட் ஃபர்தர் இன்னும் 2 அதிகாரம் போலாம். நம்ம வழக்கம் போல பொருட்பால் அதுல அரசியல், the matters royalty பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை and 58 கண்ணோட்டம். இந்த 57 வெறுவந்த செய்யாமை, வெறுங்கிறது பயம் பண்றது, to cause fear. அப்போ வெறுவந்த செய்யாமைன்னு deeds which will not cause fear. Fearனா எப்படி? Instant fear. அதே போல கண்ணோட்டம், கண்ணோட்டம்ங்கிறது the kindness, கண்ணுன்னா eyes. Generally the grace, kindness, they are shown in the eyes. They say a person with a kindness, his eyes will reveal that. So கிங்குக்கு இந்த 2 characteristics, லீடருக்கு இந்த 2 characteristics, these 2 characteristics are important சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. குறளை பார்க்கலாம். நம்ம முதல்ல எடுத்துக்கிற அதிகாரம் வெறுவந்த செய்யாமை, that is and the acts which will not cause instant fear. ஒரு திடுக்குன்னு ஒரு fear வரும் இல்லையா, பயம். say for example, காட்டுல ஒரு மான் போயிட்டு இருக்குது, திடீர்னு எதிரில் ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா ஒரு திடுக்குன்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பயம் கொடுக்காத மாதிரி செய்யணும். தட் இஸ் a king's actions should be such that it doesn't cause the fear to the people. So இதுல முதல்ல நம்ம எடுத்துக்க போற குறள், திருவள்ளுவர் defines how should the punishment be. He had said earlier categorically, the guilty should not go unpunished. Right. அப்போ கொலை பண்றவங்கள திரும்பி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட தப்பில்லை சொன்னாரு. That is, the people who have committed murder, if death sentence is given to them, it is not a crime சொன்னாரு. For rest of the things, what should be the level of punishment? அதுக்கும் ஒரு yardstick திருவள்ளுவர் கொடுக்கிறார். அதை பார்க்கலாம். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். குறள் எண் 562. இது வெறுவந்த செய்யாமை, acts not causing அந்த திடுக் ஃபியர். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். ஆக்கம்னா the growth or the wealth. நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர்னா the one who wants the wealth and the prosperity to remain with him for a long time. What should he do? கடிதோச்சி, அதை பண்ணுவே இது பண்ணின்னு வாயால பயமுறுத்தலாம். I will hang you, I will put you in prison for 10 years, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா மெல்ல எரிக, he says, when it comes to implementation or declaration, அதை handle it with a soft handle சொல்றாரு. அப்போ கடிதோச்சி சொல்லும்போது அதை பயமுறுத்துறதுக்காக, to put a fear in the mind of the person or to deter him from committing the crime again சொல்லலாம். ஆனா எரியும் போது, when it's actually declared, the verdict is given, மெல்ல எரிக. So திருவள்ளுவர்
recommends softness. See the broad-mindedness of Thiruvalluvar. He says, show mercy even to those people who have committed a crime while giving a punishment. ஆனா அவர் சொல்றாரு, அதை அளவுக்கு அதிகமா கொடுத்துறாத, சொல்லலாம் ஆனா செய்யும்போது குறைவா செய்யுன்னு சொல்லி. நல்ல ப்ரொஃபவுண்ட் குரல். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி, தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நீண்ட நாள் நீடிக்கும். தொய்வினா தொய்வின்றினா without slackness. Explanation: let the king who desires that his prosperity may long remain commence his preliminary inquiries with strictness and then punish with mildness. So திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்லும்போது பெருசா சொல்லிட்டு செய்யும்போது குறைவா செய்யணும். For punishment, that is, say more but then deliver less. Whereas performance-க்கு சொல்லுவாங்க, commit less, deliver more. Punishment-க்கு திருவள்ளுவர் says, commit more but deliver less. அழகான குரல். குரல் இன்னொரு தரம் பார்க்கலாம். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். அந்த மாதிரி ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப நாளுக்கு இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுற the leader, the corporate boss, the king who want the prosperity, happiness to remain longer, அவங்க என்ன பண்ணணும்? கடிதோச்சி மெல்ல எரிக. சொல்றத அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு ஆனா செய்யும் போது கம்மியா செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல அம்மாவை எடுத்துக்கிட்டோம்னா, the mother, when she is angry, when she scolds the child, she says, I'll lock you in the room for a day. ஒரு நாள் பூட்டி வச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா செய்யும் போது அப்படி செய்ய மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூலையில உட்கார வைப்பாங்க, அதுவும் for a short time. So there is always an act of softness when the punishment is meted out. சொல்லும்போது கொஞ்சம் பலமா சொல்லலாம், so that அது மனசுல அவங்களுக்கு பதியறதுக்காக. தெளிவான குரல். அடுத்த குரலுக்கு போலாம். நம்ம பார்த்தோம், ஒரு king should commit more but punish less when it comes to punishing the guilty, taking consideration of all other things. The law of natural justice also calls for such a thing. First time offenderக்கு அதே punishment கிடையாது third time offenderக்கு. And also there is always a plea for mercy. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த குறள்ல சொல்றாரு, earlier நம்ம படிச்சோம், பெரியாரை துணை கோடல். A king, righteous king should be surrounded by capable ministers. அவரை தப்பு பண்ணும்போது அட்வைஸ் பண்றதுக்கு, and also when king wants counseling, அவங்க சொல்றதுக்காக. அந்த அரசனுக்கு, லீடருக்கு, கார்பரேட்டுக்கு. So there are advisors. ஆனா அவங்களை கலந்து ஆலோசிக்காம, without consulting them, if the king or the leader does things ad hoc with his own whims and fancies, ஆனா அதுல தப்பு நடந்து போச்சு, அது சரியா வரலன்னா மட்டும் அவங்கள பிடிச்சு சண்டை பிடிக்கிறது, அந்த மாதிரி இருந்தா சரி வராது. He says that will not only put fear in the undue fear in the minds of the people, but also in the minds of the advisors. அதனால ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. குறள் பார்க்கலாம். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீறி சிறுகும் திருன்னா செல்வம், the prosperity. சிறுகும்னா குறைஞ்சு போயிடும். எப்ப குறைஞ்சு போயிடும்? சினத்தாற்றி சீறி சிறுகும் சினம்னா கோபம், பார்த்திருக்கிறோம். கோபப்பட்டுட்டு சீறி பேசினான்னா, சடன்லி கோபப்பட்டுட்டு, எப்போ? இனத்தாற்றி எண்ணாத வேந்தன், when he has a set of ministers who are experts in different fields,
அவங்கள கலந்து ஆலோசிக்காம without consulting them, those who are specialists in different fields, without taking their counsel, if the king decides himself, but when it goes wrong, that is, he has given a severe punishment, later on, let's say it is found that the person punished is not guilty, is innocent. அப்ப அந்த தவறை மறைக்கிறதுக்காக if the king jumps over there, shows his anger on the advisors, though he has not taken the advice from them, அப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட கவுன்சிலரும் இருக்க மாட்டாங்க, the people below them also unhappy, the prosperity is never a possibility to stay longer with him. So திருவள்ளுவர் சொல்றாரு, இனத்தாற்றி எண்ணாத வேந்தான், without consulting the people ministers around, அந்த மாதிரி பண்ண மந்திரிகள் கிட்ட பொருள் அட்வைஸ் கேட்காத அரசன், அது தப்பா நடந்த பிறகு சினத்தாற்றன் அவங்க மேல கோவப்பட்டாங்கன்னா, சினத்தாற்றி சீரில், சீரின்னா சீரிப்பாயிருது அவங்க மேல, if he shows the anger, then he is doing a double wrong. The punished person and the rest of the people are afraid, unhappy, also the council of ministers. So Thiruvalluvar says, இது வந்து அரசன் காக்க வேண்டியது thing a king should guard. What are the things he should guard? First, he should இனத்தாற்றி எண்ணாத, that's a folly, மற்றவங்க கூட கன்சல்ட் பண்ணாது, so he should consult. செகண்ட் வந்து சினத்தாற்றி, அந்த கோவப்படுறது, ஸோ கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். சீரின், திடீர்னு இம்பல்சிவ் ரியாக்ஷன், அதையும் குறைக்கணும். ஸோ த கிங் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் திஸ். எல்லாம் ஒரே குரல்ல 7 வார்த்தையில சொல்லிட்டாரு. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். கூட்டாளிகளிடம், அதாவது மந்திரிகள் கிட்ட கலந்து பேசாமல், அது தவிர சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் devious path, அரசு தானாகவே விழுந்துவிடும். The prosperity of that king will waste away, who, without reflecting on his affairs himself, commits them to his ministers, and when a failure occurs, gives way to anger and rages against them. இதுல கொஞ்சம் வித்தியாசமான மீனிங். That is, the king delegates to the ministers, though it is his task to give the judgment. ஆனா அது தப்பா போனோம்னா அவங்க மேல சீர்றதுன்னு சொல்றான். You can interpret like this, but many of the booksல கொடுத்திருக்கிறது முதல்ல சொன்ன மாதிரி, அவன் மினிஸ்டரை கலந்து ஆலோசிக்காம if he gives a judgment and when it's found wrong later, தன்னை நொந்துக்காம why did he not consult them, அந்த மாதிரி introspection பண்ணாம, if he serifies on them, if he shows his impulsive anger on them, that king is, the wealth of that king will not last long. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீறி சிறுகும் திரு. அப்போ அந்த மினிஸ்டர்ஸ் கூட, மந்திரிகள் கூட, if the king doesn't take their counsel before judging on a case, impulsive பண்ணிட்டு, and when it goes wrong, சினத்தாற்றி சீரின், அதனால அவங்க மேல கோவப்பட்டுட்டு, though they were not consulted, அவங்க மேல கோவப்பட்டு இம்பல்சிவ் ஆங்கர் அவங்க மேல காமிச்சதுன்னா, அந்த கிங்கோடு திரு சிறுகும், the prosperity will shrink. எதனால சிறுகும்? then ministers slowly will lose interest, they will not give the right counsel to the king. அது தவிர கொஞ்சம் கொஞ்சமா அந்த மினிஸ்டர்ஸ் போயிட்டு inefficient, incapable ministers கவுன்சிலரா வருவாங்க, அது இன்னும் மோசமாயிடும். So the அரசன், the leader, corporate boss should take care of this, to have advisors and to take their advice. அவங்க கிட்ட அந்த மாதிரி நல்லவங்களை அட்வைஸ் வர்றதுக்கு வச்சுக்கணும், அவங்க கிட்ட அட்வைஸும் கேட்கணும், கலந்து ஆலோசிக்கணும் பிஃபோர் டிசைடிங் ஆன் எனி மேஜர் இஷ்யூஸ். அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். அந்த இம்பல்சிவ் ஃபியர் காசிங் ஆக்ட்ஸ், வெறுவந்த செய்யாமை சொல்லிட்டு உடனே அடுத்த அதிகாரத்துல திருவள்ளுவர் கண்ணோட்டம் பத்தி சொல்றாரு. கண்ணோட்டங்கிறது வந்து
kindness, tolerance, broad meaning. கண்ணுங்கிறது வந்து ஐ, அந்த மனசுல இருக்கிற கைண்ட்னஸ் கண்ணுலயே தெரியும் சொல்லுவாங்க. The love with this within the heart shows in the eyes. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. What is inside shows on the face. ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, ஆங்கரா இருந்தாலும் சரி, சாரோவா இருந்தாலும் சரி, இட் ஷோஸ் ஆன் த ஃபேஸ், பர்டிகுலர்லி ஆன் த ஐஸ். அப்போ அவ்வளவு பவர் இருக்குது அந்த கண்ணில். ஆனா அந்த கண்ணுக்கு கண்ணோட்டம், இஃப் த கைண்ட்னஸ் இஸ் நாட் இன் த ஐஸ், திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அழகான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லி என்னன்னு சொல்றாரு. குறள் பார்ப்போம். பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். குறள் எண் 573. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணுன்னா அந்த மியூசிக், பாடல்னா சாங். த சாங் கூட பிளெண்ட் பண்ணி வரலன்னா தட் மியூசிக் ஹேஸ் நோ ரெலவன்ஸ். ஸோ மியூசிக்னு வந்தாலே இட் ஷுட் பிளெண்ட் வித் த சாங் and it should add value to the lyrics. இயைபின்றேல் if it is not blend with that. அதே மாதிரி தான் கண் என்னாம், what is the use of the eyes? கண்ணோட்டம் இல்லாத கண். அந்த கைண்ட்னஸ் இல்லாத ஐஸ் இருந்துட்டு what is the use? It is the same as a song without the music blending with that. So the கண்ணுன்னு இருக்கிறவங்களுக்கு அதுல கண்ணோட்டம் இருக்கணும், கைண்ட்னஸும் இருக்கணும். ஸோ பண்ணென்னாம் பாடற்கு இயல்பின்றேல், அந்த மியூசிக் வாட் இஸ் த யூஸ் வென் இட் இஸ் நாட் பிளெண்டிங் வித் த லிரிக்ஸ் ஆர் த சாங். அது மாதிரி தான் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அந்த கண்ணோட்டம் இல்லாத கண், த ஐஸ் விதவுட் கைண்ட்னஸ் இன் தெம், தே ஆர் யூஸ்லெஸ். ஸோ திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டாரு, கண்ணோட்டம் அவசியம். அந்த கண்ணோட்டம் கண்ணில் எப்படி வரும்? நெஞ்சில் கைண்ட்னஸ் இருந்ததுன்னா தான் கண்ணில் தெரியும். ஒன்லி when somebody has kindness inside will it show in the eyes. புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங் பார்க்கலாம். இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவை ஆகும். ஒண்ணுக்கு பொருந்தி இருக்கணும். Both should be compatible with each other. Explanation in English of what avail is a song if it is inconsistent with harmony? What is the use of eyes which possess no kindliness? So கண்ணன் இருந்தாலே அதுல கைண்ட்னஸ் இருக்கணும், கண்ணோட்டம் இருக்கணும். குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். So a song is beautiful if the music blends with that. அதே மாதிரி a கண் has got its beauty or the purpose served when it has kindness associated with that. It's a natural togetherness. ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட் சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்த குறளுக்கு போலாம். கண்ணோட்டம், கைண்ட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி பார்த்தோம். We saw the importance of கண்ணோட்டம் or the kindness. But then நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம், சில பேர் சோஷியல் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரேடியா போய் டு த பாயிண்ட் ஆஃப் நெக்லெக்டிங் தேர் ஓன் ஃபேமிலி. அது கரெக்டா? அண்ட் சில பேர் ஒர்க்னு இருந்துட்டு ஒர்க்லேயே இருந்துட்டு தே நெக்லெக்ட் த பேலன்ஸ் வித் த ஃபேமிலி லைஃப். அதுவும் கரெக்டா? இல்ல சில பேர் ஒர்க்கையும் விட்டுட்டு ஃபேமிலியும் விட்டுட்டு பக்தி ஆர் வேற எதுலயாவது ஃபுல்லா இருக்கிறாங்க. அது கரெக்டா? வேர் இஸ் த லைன் டு பி ட்ரான்? விச் இஸ் த ப்ரையாரிட்டி? வாட் இஸ் த பேலன்ஸ்? அதை தான் அடுத்த குறள்ல அழகா சொல்றார் திருவள்ளுவர். த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கிரிஷன். குறளை பார்க்கலாம்.
கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. குறள் எண் 578. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. உரிமை உடைத்து இவ்வுலகு. உரிமைன்னா ரைட்ஸ். உடைத்து இவ்வுலகு. They have the rights over the world. Anything that they want, they can get. யார் அந்த மாதிரி? கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு. கருமம்னா the primary duty, his responsibility. அது சிதையாமல், அது கெட்டு போயிடாம, without a hindrance to that. That means the first priority is that அது கெட்டு போயிடாம. That is, he is not neglecting his duty. He doesn't neglect his responsibility. அந்த கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு. If he can also maintain the kindness to the less fortunate others, then அப்படி இருந்ததுன்னா உரிமை உடைத்து இவ்வுலகு. He can rule the world because everything will be coming to him as he wants. Because he is the best of the people. யார் அது? கர்மம் சிதையாமல் primary duty உற்றாம, keeping his eye on that and doing proper justice to that, கண்ணோட வல்லாருக்கு. And the one who has also got sympathy, compassion toward the others, he is the best in the world. அழகா சொல்லிட்டார் திருவள்ளுவர். Where is the discretion? Where is the line to be drawn? What is primary? What is additional? புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். தம் தம் கடமையாகிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது. The world is theirs, primarily set for kings, also applicable to the other leaders and to the human beings who are able to show kindness without injury to their affairs. Administration of justice. So, அந்த கண்ணோட்டம் இம்பார்ட்டன்ட், பட் கடமை ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கடமை நாட் அட் த காஸ்ட் ஆஃப் கருணை ஆர் த கண்ணோட்டம். ஸோ திருவள்ளுவர் டாக்ஸ் அபவுட் த டிஸ்கிரிஷன் இன் தட். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. So anyone who can have a tinge of, add a tinge of kindness and the செய்யற executing the கடமை தொழில் செய்யும்போது, for example, a king when he is punishing, a judge when he is doing that, a teacher when he is doing, a parent when he is doing, அந்த டைம்ல கூட ஒரு கம்பேஷன், ஒரு கைண்ட்னஸ், ஒரு எம்பத்தி ஃபார் த அதர் சைட் அதை வச்சுட்டு செய்வாங்கன்னா they are the successful people. The world belongs to them. So திருவள்ளுவர் சொல்றாரு, அந்த மாதிரி எது செஞ்சாலும் கூட கொஞ்சம் அதுல கைண்ட்னஸ், கண்ணோட்டம் சேர்ந்து இருந்துக்கிறதுனா நல்லதுன்னு சொல்லிட்டு அருமையான குறள். ஸோ இன்னைக்கு நம்ம 2 அதிகாரம் பார்த்தோம். வெறுவந்த செய்யாமை, no cruelty which will instill instant fear, அந்த மாதிரி கொடூரமான செயல் செய்யாம இருக்கிறது. அண்ட் ரெண்டாவது கடமை செய்யும் போது கூட கொஞ்சம் கைண்ட்னஸோட, ஈவன் while executing a duty, adding a tinge of kindness, அது ரெண்டும் அவசியம் சொல்லி திருவள்ளுவர் had explained beautifully. அடுத்த வாரம் இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங் அதிகாரம் பார்க்கலாம். And let me remind you to kindly like and subscribe before you go. அடுத்த வாரம் பார்க்கலாம். Take care. வணக்கம் everybody. தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.